கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 18ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாவீதை விடுவித்திருக்கிறார். சத்ருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் விடுவித்திருக்கிறார். அப்படி அவர் விடுவிக்கப்பட காரணம் என்ன? எதுவெல்லாம் அவருக்கு உதவி செய்தது? எப்படி ஆண்டவர் அவரை விடுவித்தார் என்பதை இந்த அதிகாரத்திலே அழகாய் சொல்லி இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவருடைய பலனாயிருந்தாராம். ஆகவேதான் அவர் சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் தப்புவிக்கப்பட்டார். இரண்டாவது, இவர் கஷ்ட நேரத்தில் நெருக்கத்தின் நேரத்தில் கூப்பிட்ட போதெல்லாம் ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்டாராம். மூன்றாவது, ஆண்டவர் அவரை தூக்கி விட்டார். உயரத்தில் அவர் இருந்தாலும் கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருந்து தூக்கி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நான்காவதாக, ஆண்டவர் அவனை விடுவித்தார். ஐந்தாவதாக, ஆதரவாயிருந்தாராம். ஆறாவதாக, தப்புவித்தார். ஏழாவதாக, அவருடைய நீதிக்கும் அவருடைய கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக பலன் அளித்தார், சரி கட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 7 காரியங்கள் தான் தாவீது வெற்றி பெறுவதற்கும் சவுலின் கைக்கும் சத்ருவின் கைக்கும் விடுவிக்கப்பட காரணம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை சுற்றிலும் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்களும் இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுவிக்கப்பட மாட்டேனா, இந்த மனிதர்களின் கையிலிருந்து நான் விடுவிக்கப்பட மாட்டேனா என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் இந்த 7 காரியங்களை சொல்லி அறிக்கையிடுங்கள். ஆண்டவரே, நீர்தான் என் பலன் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னுடைய சத்தத்தையும் கேளும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு தாவீதை தூக்கி விட்டீரே, என்னையும் கரத்தை நீட்டி தூக்கிவிடும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை விடுவியும், உம்மால் தான் விடுவிக்க முடியும் என்று அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, எனக்கு நீர் உதவியாயிரும், ஆதரவாயிரும், அதாவது துணையாயிரும். இந்த உலகத்தில் எனக்கு யார் துணையாய் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நீர் எனக்கு துணையாயிருந்தால் போதும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் என்னை தப்புவியும். நெருக்கத்தில் இருக்கிற என்னை கொண்டு வந்து விசாலத்திலே வைத்து என்னை தப்புவியும் என்று சொல்லுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக, ஆண்டவரே, என்னுடைய நீதி உமக்கு தெரியும், என்னுடைய கைகளின் சுத்தம் உமக்கு தெரியும். அதற்கு நீர் பதில் கொடும், அதற்கு நீர் சரி கட்டும் என்று சொல்லுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களையும் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.